குறிப்பிட்ட சமூக பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பிட்ட சமூக பெண்கள் அந்தப்புறத்திற்காக வந்தவர்கள் என குறிப்பிட்டு கூற வேண்டிய அவசியம் என்ன என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக ஆர்வலர் என தன்னை கூறும் கஸ்தூரி இப்படி எது போன்ற கருத்தை தெரிவிக்கலாம் என்று மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அது குறித்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப நடிகை கஸ்தூரி விவகாரத்தில் நீதிபதி என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார்? இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக பல்வேறு தரப்பிலும் கண்டனம் எழுந்தது. இதனை அடுத்தாக பல மாவட்டங்களில் நடிகை கஸ்தூரி மீதான புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் மதுரை திருநகரில் நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகாரில் முன்ஜாமீன் கோரி கஸ்தூரி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் குறிப்பிட்ட சமூக பெண்களின் மாண்பை குலைக்கும் வகையில் கஸ்தூரி கருத்து தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சமூகத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இதுபோன்ற கருத்தை தெரிவித்துள்ளார். இது சாதிய மோதல்களுக்கு வழிவகுக்கும் வகையில் அமைந்துள்ளது. இது தமிழகம் தெலுங்கு சமூக மக்களை மிகவும் புண்படுத்தியுள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி அவர்கள் தெலுங்கு மக்கள் வந்தவர்கள் அல்ல, தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்திற்கான பகுதியானவர்கள் என குறிப்பிட்டார். தொடர்ந்து அரசு தரப்பில் கஸ்தூரி திட்டமிட்டு இதுபோன்ற கருத்துக்களை பேசியுள்ளார். மன்னிப்பு கோரிவிட்டால் வருத்தம் சரியாகி விடாது, ஆகவே கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இது தொடர்பாக எத்தனை வழக்குகள் தமிழகத்தில் பதிவாகியுள்ளன என கேள்வி எழுப்பிய போது அரசு தரப்பில் 6 வழக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் குறிப்பிட்ட சமூகத்தினரை கொண்டு மட்டும் அந்த 3ஆம் தேதி கூட்டம் நடைபெறவில்லை என குறுக்கீடு செய்யப்பட்டது. இதனை அடுத்தாக நீதிபதி அவர்கள் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கேள்வியையும் எழுப்பினார். இதனை தொடர்ந்தாக நடிகை கஸ்தூரி தரப்பில் தெலுங்கு மக்கள் அனைவரையும் குறிப்பிட்ட அத்தகைய கருத்து நான் தெரிவிக்கப்படவில்லை எனவும் சில குறிப்பிட்ட தனிநபர்கள் குறித்தே கருத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் மன்னிப்பு கோரியும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் நோக்கத்தோடு இந்த விஷயம் கையாளப்பட்டுள்ளது. பேசிய வீடியோவும் மன்னிப்பு கோரியதும் சமூக வலைதளத்தில் உள்ளது. கைது செய்யப்பட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என வாதிடப்பட்டது. அதற்கு நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட சமூக பெண்கள் அந்தப்புறத்திற்காக வந்தவர்கள் என குறிப்பிட்டு ஏன் கூறினார், அதற்கான அவசியம் என்ன என கேள்வி எழுப்பியதோடு நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கஸ்தூரி தரப்பில் தவறு செய்ததற்காக மன்னிப்பு கோரியுள்ளார், அதற்காக அவரை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டிய தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நீதிபதி அவர்கள் அவர் பேசியது தேவையற்றது, கற்றவர், சமூக ஆர்வலர் என தன்னை கூறும் மனுதாரர் இப்படி கருத்துக்களை தெரிவிக்கலாம்? அந்த வீடியோக்களை பார்க்கும்போது அது தேவையற்ற விளைவை ஏற்படுத்தும் தானே. மன்னிப்பு அதை உணர்ந்ததாக மனுதாரர் தெரியவில்லை. அவர் கூறியதை நியாயப்படுத்த விரும்புவதாக தான் வீடியோவில் உள்ளது என குறிப்பிட்டார். தொடர்ந்து கஸ்தூரி தரப்பில் சிறிது நேரம் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் நீதிபதி அவர்கள் வழக்கை 4:30 மணி அளவிற்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். கஸ்தூரி வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் கஸ்தூரி பேசிய தொடர்பான வீடியோவும் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை பார்த்த பின்பாக தான் நீதிபதி அவர்கள் கஸ்தூரி வழக்கில் இதுபோன்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.